அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஜாஃபர் சாதிக் வழக்கில் இயக்குனர் நடிகரான அமீர் அவர்களை சம்மன் கொடுத்து என்சிபி விசாரிக்க அழைச்சிருக்காங்க மக்களே நேற்று. இப்போ இந்த சம்மன் கொடுத்து விசாரிக்க அழைத்ததுமே இதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளக்கா பசங்க போடுறாங்க. இது மாதிரி செத்தாண்டா அமீர் அப்படின்னு போடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உலகத்துக்கு போடுங்க சார் அப்படிங்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட வீடியோஸ் மக்களே. ஆக்சுவலாக ஒரு என்சிபி சம்மன் சர்வ் பண்ணி விசாரிக்க அழைச்சா எதுக்கு அழைக்கிறாங்க, ஏன் அழைக்கிறாங்க, என்ன காரணத்துக்கு அழைக்கிறாங்க, ஒரு சம்மன்டு விசாரணைக்கும் 41A சம்மனுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, எதுவுமே தெரியாமல் பேசக்கூடிய இந்த பில்லாக்கா பசங்க சொல்கிறவங்க தெரியல மக்கள். பட் நேற்று என்ன நடந்துச்சு அமீருடைய விசாரணையில், என்ன கேட்கப்பட்ட கேள்விகள் என்னது, என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்த பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். 3500 கிலோ சூடோ எஃபீட்ரினை கடத்தி கொண்டு போன ஒரு வழக்கு ஜாஃபர் சாதிக் மீது பதியப்பட்டிருக்கின்றது பை டெல்லி என்சிபி. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் மக்களே, டெல்லி என்சிபினா முதல்ல என்னன்றதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு க்ளோஸ்டு குரூப் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. இவங்க எல்லா கேஸையும் விசாரிக்க மாட்டாங்க நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த க்ளோஸ்டு குரூப்பில் யார் யார் ஆஃபீஸர்ஸ்ன்ற கூட தெரியாத அளவுக்கு பார்த்துப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட் என்சிபி வேறு, டெல்லி என்சிபி இது ஸ்பெஷல் செல் வேறு. ஆக்சுவலாக அவங்க டெல்லி என்சிபியோட ஸ்பெஷல் செல் அப்படிங்கிறப்ப ரொம்ப க்ளோஸ்ட் குரூப்பாக இருக்கும். இந்த குரூப்புக்கு தகவல் கொடுத்ததே இன்னொரு ரூபத்தில் ஒரு க்ளோஸாக தான் வந்திருக்க முடியும் தகவல் அப்படிங்கிறது. இது இன்றைக்கி நேத்தின்றது சாதாரணமாக கிடச்சிருக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்காது மக்களே. இது பல நாள் பிளான் பண்ணி போட்ட ஸ்கெட்சாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டாம். இது பின்னாடி தெரிய வரப்போ நம்ம பேசுவோம் மக்களே. பட் ஒரு 3500 கிலோ சூடோ எஃபீட்ரினை கடத்திய ஒரு வழக்கு. இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபர், இவர் இங்கே தொழிலதிபராக இருக்க தமிழ்நாட்டில்ன்ற மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் அ ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆல்சோ. ஸோ அதனால் சினிமா துறையில் சம்மந்தப்பட்ட நபர்கள் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற நோக்கத்தையும் விசாரணை போயிட்டுருக்கு. அது அடிப்படையில் ஒரு பக்கம் போனால், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சதானந்தா அப்படிங்கிற அவருடைய இன்னொரு மிகப்பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெல்லி என்சிபி. ஆக்சுவலாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடோனில் 3 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அது 3, ஜாஃபர் சாதிக் 4, சதானந்தா 5. இந்த 5 பேர் தான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அரெஸ்டான அக்யூஸ்ட். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் ஒரு வழக்கில் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆர்லேருந்து சம்மன் சர்வ் பண்ணி விசாரிக்க கூப்பிட்றாங்க அப்படின்னால், உங்கள் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு, உங்கள் மேலே போடப்பட்ட வழக்கை விசாரிப்பதற்காக உங்களை அழைக்கிறேன் அப்படிங்கிறது 41A சம்மன் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சம்மன் கொடுத்து அமீரை விசாரிப்பதற்கு அழைக்கவில்லை. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் மக்கள் இந்த விஷயத்தை. அமீர் ஜாஃபர் சாதிக்கோட பழகிய ஒரு நபர், அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிஸ்னஸில் கூட இருந்திருக்கிற ஒரு நபர். ஏன்னால் அவர் ப்ரொடியூசர்னால் இவர் டேரக்டராக இருந்திருக்கார் படத்தில். ஸோ உங்களுக்கு அவரை பற்றி என்ன டெப்த்தாக தெரியும், என்ன விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க, என்ன பேசியிருக்கிறீங்க, பேசினதுலேருந்து ஏதாவது எங்கள் லீடு கிடைக்குமா நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம், பார்க்க தேவைப்படுது எங்களுக்கு ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு அமீரை கூப்பிட்ருக்காங்க. அமீர் கேன் பிகம் அ விட்னஸ், இல்லைனால் விசாரிப்பதை விட்டு கூட போயிடுவாங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. ஏன்னால் ஏதாவது ஒரு தகவல், இந்த தகவலுக்கு அமீர் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்காரு அப்படின்னால் அமீரை விட்னஸாக இந்த கேஸில் சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனால் அப்படியே விட்டுருவாங்க, விசாரணை முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னால் இப்போது என்சிபிக்கு என்ன தேவைனால் 3500 கிலோ சூடோ எஃபீட்ரின். இந்த சூடோ எஃபீட்ரினை யார் யார் மூலியமாக எப்படியெல்லாம் கடத்தி வெளிநாடுக்கு சப்ளை பண்ணியிருக்கான் ஜாஃபர் சாதிக், இதுதான் என்சிபி விசாரிக்கக்கூடிய மூலமான ஒரு விஷயம். இதுக்கு எல்லாரையும் விசாரிக்க கூப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுத்து கூப்பிடுவாங்க மக்களே. அடுத்தது டிஎம்கேயில் ஐ திங்க் அவர் கலையரசன் நேம் நினைக்கிறேன், டிஎம்கேவுடைய அந்த பொறுப்பாளர், அவர் மூலியமாகத்தான் அயலகாணியில் பொறுப்பு வாங்கியிருக்கான் ஜாஃபர் சாதிக்கினால் அந்த நபரையும் அழைத்து விசாரிப்பார்கள், நோ டவுட். ஏனால் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டு விசாரிப்பாங்க. அதன் மூலிமா ஏதாவது லீடு கிடச்சா பார்ப்பாங்க. ஸோ இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. ஒரு சம்மன் கொடுக்குறாங்க அமீருக்கு. அமீர் மட்டும் கிடையாது மக்களே,
கூட அமீர், சையத் இப்ராஹிம் அண்ட் அப்துல் பாசித் புகாரி. அப்துல் பாசித் புகாரி அப்படிங்கிறவர் தான் அந்த ஹோட்டல்லாம் வந்து ஓனராக இருக்கார். கூட அமீரும் பார்ட்னராக இருக்கார். அமீர் என்ன சொல்கிறாரு, நான் பார்ட்னர் கிடையாதுங்க, அப்துல் பாசித் தான் அதில் வந்து ஓனரு, நான் வந்து சினிமா பிரபலன்றதுனால நான் என்னை வந்து பார்ட்னர்னு சொன்னால் தான் அந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு விஜய் சேதுபதி வருவார்ன்றதுனால அப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறார். எனிவேஸ் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்றதோ அதுதான் காவல்துறை எடுத்துக்கொள்ளும், என்சிபி எடுத்துக்கொள்ளும். ஸோ டாக்குமெண்ட் இருக்கிற மேட்டர் தான் இவர் வெளியிடுவார். வெளியால் நம்ம பார்க்கக்கூடிய பிம்பங்கள் என்பது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. வாட் டாக்குமெண்ட் சேஸ் அதுதான் அங்கே வந்து பேசும் இந்த கோர்ட் ஆஃப் லா. ஸோ டாக்குமெண்ட்டின் படி அப்துல் பாசித் புகாரின்றவர் தான் அந்த ஹோட்டல்ஸ் ஓனர், 4am கஃபே அவர் தான் ஓனர். அதில் அமீர் வந்து என்னுடைய நண்பர், என் பார்ட்னர்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வச்சுட்டு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. பட் டாக்குமெண்ட் படி பார்ட்னரா அப்படிங்கிறதை அவங்களுக்கு தான் தெரியும். சரி, இப்போ இவங்க கூப்பிடுறாங்க. விசாரிப்பதற்காக சம்மன் கொடுக்கப்பட்ட தேதி 31/3/2024. ஸோ 1ஆம் தேதி அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் ஒரு மெயில் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, இது மாதிரி நான் நோம்பில் இருக்கேன், ஸோ நோம்பு முடிச்சுட்டு வரலாமான்னு கேட்குறது. மெயில் போட்டோன்னே மெயில் ரிப்ளை என்ன கொடுக்குறாங்கனால், இல்லைங்க நான் சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போடணும், ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை விசாரித்து எங்களுக்கு லீட்ஸ் கிடைக்கிறத பொறுத்து நாங்கள் நிறைய இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லேட் பண்ண எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் லேட் ஆகும், சார்ஜ் ஷீட் போட லேட் ஆகும், டைம் எடுத்துக்கும் எங்களுக்கு. இதனால் ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, ஒரு அக்யூஸ்டு கஸ்டடியில் இருக்கார் அப்படின்னால், எஸ்பெஷலி ரிமாண்டில் இருக்கார் அப்படின்னால், கோர்ட்டுக்கும் ஒரு செக்ஷன் கிராவிட்டியை பொறுத்து இவ்வளோ தான் ரிமாண்டில் வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதை மீறி அவங்க தரப்பு அட்வொகேட்டும் பார்த்து தொடர்ந்து பெயில் மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஆன் இன்வெஸ்டிகேஷன் சொல்ல முடியாது. ஐஓ ஒரு கொலை கேஸாகவே இருந்தாலும் 90 நாள் சார்ஜ் ஷீட் போகணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது கோர்ட்டில், சட்டத்தில். 90 நாளைக்கு மேலே ஒரு கொலை பண்ண குற்றவாளியையும் ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கோர்ட் அக்செப்ட் பண்ணாது. நம்ம எப்பவுமே சொல்லுவோம் மக்களே, ஜெயில் இஸ் நாட் மேண்டேட்ரி, ஆப்ஷனல், பட் பெயில் இஸ் மேண்டேட்ரி. ஒரு அக்யூஸ்டுக்கு பெயில் கொடுப்பது என்பது அவனுடைய உரிமை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் அமீர் அவர்கள் வருவதற்கான அந்த டிலே கூட எங்களுக்கு பின்னாடி வரைக்கும் நாங்கள் கோர்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் சந்தர்ப்பம் வந்துடும், ஸோ நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் உங்களுடைய சேஃப்டிக்கு யூ கம் வித் அட்வொகேட்ஸ் ஹவுஸ்னு பேசிட்டாங்க. ஸோ அந்த ரிப்ளைன் அடிப்படையில் இவர் வக்கீல்களை கூப்பிட்டு அவர் போகிறார். என்றைக்குன்னா 2/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணிக்கெலாம் அப்போ அங்கே ரீச் ஆகிறாரு. அந்த இதில் வந்து அப்துல் பாசித் புகாரி மட்டும் ஏப்ரல் 11th வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வேறு இடத்துல ஸ்டக்கப் ஆகிருக்காரு, வேறு நாடு ஸ்டக்கப் ஆகிருக்காரு. ஸோ அந்த ட்ராவல் இஷ்யூஸாக சொல்லியிருந்திருக்காரு போல், அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க என்சிபி. ஸோ அமீர் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டார். காலை 10 மணிக்கு அதிகாரிகள் ஐஓ வந்திருக்காரு. 10:30க்கு என்கொயரி ஆரம்பிச்சிருக்கு. நைட்டு முடிய 10:30 மணி ஆகிருக்கு மக்களே. ஸோ உள்ளே போனதும் அமீர் ஃபோனை வாங்கியிருக்காங்க. வாங்கி என்னென்ன நம்பர்ஸில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அவருடைய பெயரையும் கேட்டிருக்காங்க. அந்த பெயர் சேவ் பண்ண பெயரை காமிச்சிருக்காரு. காமிச்சதுமே அந்த கால் ஹிஸ்ட்ரிஸ் செக் பண்ணிருந்துருக்காங்க. ஒரு பக்கம் எத்தனை முறை பேசியிருக்காரு அண்ட் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் என்னென்ன அனுப்பியிருக்காருன்னு செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனை ஒரு அதிகாரி பார்த்துட்டு இருந்திருக்கார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்சிபி அதிகாரிகள் குறைஞ்சபட்சம் மக்களே ஒரு 300-400 கொஷின் வச்சுருப்பாங்க. அந்த 400 கொஷின்ஸையும் ஒவ்வொன்றா கேட்பாங்க. அண்ட் போனதும் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸை வாங்கிடுவாங்க. அண்ட் தே வில் ப்ரொவைட் இது ஆல் மேண்டட்ரி திங்ஸ். தண்ணி இருக்கும், அண்ட் இவர் நோம்பில் இருக்கார், அது சாப்பிட மாட்டார். அண்ட் ஒரு வீடியோ ரெக்கார்டிங் போட்டுட்டு எல்லா கேள்விக்கும் ஒரு தரக்கூடிய பதிலை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதில் முக்கியமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஜாஃபருக்கு பழக்கமானீங்க, எங்கே மீட் பண்ணீங்க, இன்றைக்கி மீட் பண்ணீங்க, டேட் ஞாபகம் இருக்கா, எக்ஸாக்ட் டேட் தெரியுமா, இல்லை அக்யூரேட்டாக இல்லை அப்ராக்சிமேட்டாக தெரியுமா, எந்த ஷூட்டிங்கில் இருந்தீங்க, எத்தனை மணிக்கு மீட் பண்ணீங்க, யார் உங்களை ரெஃபர் பண்ணது. ஐ திங்க் அமீர் சொல்லியிருப்பார், சொந்தக்காரர் ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருப்பார். அது சொந்தக்காரர் யார், அவர் பேர் என்ன, அவர் எந்த ஊர், எங்கே இருக்கார், அவர் எப்படி உங்களுக்கு சொந்தம் வரும், என்ன முறையில் வரும், அவருக்கு எப்படி நீங்கள் பழக்கம், எத்தனை வருஷமாக பழக்கம் உங்களுக்கு, அப்படி எல்லாமே கேட்பாங்க. இப்போது என்ன விஷயம்னால், இந்த விஷயத்தை அமீர் சொல்லக்கூடிய சொந்தக்காரங்க மேட்ரை சொந்தக்காரங்களுக்கும் சம்மன் சர்வ் பண்ணி முடிஞ்சால் கூப்பிட்டு விசாரித்து அதை க்ராஸ் செக் பண்ணிப்பாங்க தேவைப்படும் பட்சத்தில்.
ஸோ அப்புறம் எத்தனை முறை வந்து நீங்கள் பார்த்தீங்க, எத்தனை முறை மீட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ முறை பேசியிருக்கீங்க, என்னென்ன பேசியிருக்கீங்க, எதை பற்றிலாம் பேசியிருக்கிறீங்க, அவர் வீட்டுக்கு நீங்கள் எத்தனை முறை போயிருக்கிறீங்க, உங்களுடைய எத்தனை முறை அவர் வந்திருக்காரு, அவங்க வீட்டை யாராவது பார்த்துருக்கிறீங்க, எந்தெந்த இடத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு, நீங்கள் எத்தனை நாள் அவங்க கூட போயிருக்கீங்க, எல்லாமே கேட்பாங்க மக்கள். இதுதான் விசாரணை. இப்போ 12 ஹவர்ஸ் விசாரணைன்றது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம் பழக்கமோ அத்தனை வருஷ பழக்கத்தை ஞாபகப்படுத்தி படுத்தி படுத்தி சொல்லணும். சப்போஸ் அமீர் சார் ஞாபகம் இல்லாமல் இருக்குது சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, யோசித்து சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் ஒரு வார்த்தையுமே எங்கள் லீடு தான், எங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க, யோசிக்க டைம் கொடுப்பாங்க. அப்போ யார் யார் இருந்தாங்க சார், சப்போஸ் சார் அந்த சமயத்தில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் சார், நாங்கள் அங்கே மீட் பண்ணதை, அந்த ஃபோட்டோ ஃபோனில் இருக்குது, கொடுங்க, ஃபோன் கொடுத்துருங்க, ஃபோன் கொடுப்பாங்க, எடுத்து காட்டுங்கன்பாங்க, எடுத்து பார்க்க சொல்லுவாங்க, எடுத்து பார்த்து அந்த ஃபோட்டோவை அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க ஆதாரமாக. ஸோ அந்த இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க, ஓகே என்ன பேசுனீங்க, என்னைக்கு பேசுனீங்க. சப்போஸ் அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திருந்தால் ஐஃபோன் யூஸ் பண்ணுறப்போ அந்த ஃபோனில் எந்த டைமு, எந்த பிளேஸு, லொக்கேஷன் எல்லாமே காட்டி கொடுக்கும். ஸோ அதையும் அவங்க கலெக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க, எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்ட் போடுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த கொஷின்ஸ் 300 கொஷின் இருக்குது, 300 கொஷினை கேட்டே வரப்போ எந்தெந்த கொஷினுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்குறமோ எழுதிட்டே வருவாங்க இன்னொரு அதிகாரி, ஆஃபீஸர். இப்படி தான் கொஷினிங்ஸ் இருக்கும். நடுவில் சப்போஸ் அவருக்கு வந்து இயற்கை உபாதைகள், நேச்சர்ஸ் கால் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க. தண்ணி கேட்டால் கொடுக்கப்படும், நோம்பில் இருந்தால் அது முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் வக்கீல் கூப்பிட்டு போகிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலாகவே ஒரு விசாரணைக்கு போகிற வக்கீலை கூப்பிட்டு போகிறதுன்றது நார்மல் ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் அட்வொகேட்ஸை உள்ள விசாரணைக்கு அதிகாரியுடைய ரூமுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வக்கீல் ஹேஸ் டு ஸ்டே அவுட், வெளியே உட்காந்துருப்பாங்க. அது இன்னொரு விஷயம் மக்களே, இது என்ன சம்மன் அப்படிங்கிறதை வக்கீல் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து அக்யூஸ்டை விசாரிக்கிறதுக்கு சம்மன், உங்கள் மேலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த புகாருக்கு அவங்க விசாரிக்க கூடவே இல்லை. இன்னொரு விஷயம் பார்க்கணும், சதானந்தை சம்மன் கொடுத்து விசாரிக்கலை, வந்து என்சிபி அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போனாங்க. அக்யூஸ்டாக இருந்தால் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விசாரிப்பாங்க. தகவல் கிடைக்கும், தகவல் வேணுன்றதுனால தான் அமீரை சம்மன் கொடுத்து கூப்பிட்றாங்க. இந்த டிஃப்ரென்ஸை புரிந்து கொள்ளாமல், இவர் ஓப்பனாக சொல்லணும்னா இவர் வந்து பிஜேபி எதிர்ப்பாளர், முஸ்லீம் அப்படிங்கிறதுனால பிஜேபி ஆதரவாளர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மாட்டினியாடா, வரியாடா, வந்தியா, பாபா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் கேவலமான வந்து ஒரு கமெண்ட்ஸும் ஒரு விமர்சனம் பண்ணிட்டுருக்கிறாங்க. உண்மை என்னன்றதை உங்களுக்குள்ளே நீங்கள் உரிமையில் பேசிக்கிறதுன்றது வேறு. முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே குற்றச்சாட்டுறதே யாருன்னு பார்த்தோன்னா அந்த மாரிதாஸ் தான். அவனுக்கு எந்த சம்மன் எது கொடுப்பாங்கன்றது எல்லாம் தெரியும் தான், தெரியாமல் இல்லை, அவன் பல கேஸை மாட்டிருக்கான்ல, தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே பண்ணுறது அப்படிங்கிறது அருவருப்பாக இருக்கிறது. மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வகையில் பண்ணுறதுன்றது இன்னும் கேவலமாக இருக்குன்னு சொல்லிக்க விரும்புகிற மக்களே. ஸோ விசாரிச்சிருக்காங்க. அண்ட் நடுவில் ஒரு 6 மணிக்கு நோன்பு துறக்கிறத அலோவ் பண்ணியிருப்பாங்க, உள்ளேயே நமாஸ் பண்ண அலோவ் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு என்ன வேணுன்றதை ஃபுட்டிங் முதல் கொண்டு அவங்க வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன சாப்பிட போகிறீங்க, 6 மணிக்கு நோம்பு திறக்கிறப்ப கேட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அலோவ் பண்ணி தான் விசாரணை பண்ணியிருப்பாங்க 12 ஹவர்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே 12 ஹவர்ஸ் விசாரணை போயிருக்காது மக்களே. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் நோம்பு திறக்கிற வரைக்கும் இந்த விசாரணை போயிருக்கும். அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எடுக்கப்பட்ட வீடியோஸை வந்து போட்டு காட்டுவாங்க, போட்டு பார்ப்பாங்க, அவங்களும் சேர்ந்து பார்ப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்க்குறப்போ சார் இந்த இடத்துல நான் சொன்னது வந்து டக்கு ஞாபகம் வரும், ஒரு பார்க்குறவங்க சார் இங்கே இன்னொன்று நடந்தது சார், இது இன்னொன்று விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி டக்குன்னு அவங்க தோணும், அதை திருப்பி அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. சப்போஸ் அந்த இடத்துல 164 தான் போட போகிறாங்க, பட் ஈவன் தென் 164 ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது அந்த போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் என்சிபியே வந்து அதை டைப் பண்ணி எடுத்துப்பாங்க. அதுக்கு ஒரு சிக்னேச்சர் தேவை கிடையாது தான். பட் ஸ்டில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க நடந்த இந்த மொத்தத்தையுமே அவங்க சொன்ன பதில் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் டைப் பண்ணிருப்பாங்க. அந்த டைப் பண்ண பதிலில் இதை படித்து பார்த்து கையெழுத்து வாங்குவாங்க. இது மேண்டட்ரி கிடையாது, பட் ஸ்டில் என்சிபி ஃபார்மாலிட்டிஸ் எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம தெரியாத மக்களே இதுவும் செய்வாங்க. எதுக்குனால் உங்களை மிரட்டி கூட்டு விசாரிக்கலை, நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் சொன்ன பதில் தான் நான் எழுதியிருக்கோம் அப்படின்னு கையெழுத்து கேட்பாங்க. சப்போஸ் இவர் விட்னஸாக அங்கே சேர்க்கப்படும் பட்சத்தில், விட்னஸாக சேர்க்கல அவர் அப்படின்னா அது அவசியப்படாது. இதுதான் விசாரணை மக்களே. இப்படி தான் விசாரணை நடந்திருக்க முடியும்.
இது சம்மந்தமாக திரு அமீர் அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு கேட்டப்போ அவர் வந்து ப்ரெஸ் மீட்டே வைக்க போகிறார் 3 டேஸ்னு சொல்லியிருக்காரு மக்களே. ஸோ ப்ரெஸ் மீட் வைக்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நடந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதை அரெஸ்ட் பண்ணத்துக்கு உள்ளே போட்டுருவாங்க, அப்படியே வந்து கைது பண்ணுருவாங்க அப்படின்னு ஓவர் பில்டப் கொடுத்து மக்களை பரபரப்பிலே வச்சிட்டு இருக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க பிஜேபியும் ப்ளஸ் அவனை சார்ந்த ஊடகமான இந்த மாரிதாசு மக்களே. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.